வெல்கம் பேக் டு கீர்த்தி சௌமிஸ் கிச்சன். இன்னைக்கு வீடியோல ஒரு ஸ்பெஷல் ட்ரிங்க் ஜிகர்தண்டா தான் செய்ய போறோம். ஆல்ரெடி நம்ம சேனல்ல சம்மர் ஸ்பெஷலா நிறைய ட்ரிங்க்ஸ் அண்ட் ஜூஸஸ்லாம் போட்டிருக்கோம். அந்த வீடியோஸோட லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, பார்க்காதவங்க பாருங்க. இப்போ வாங்க இந்த மதுரை ஸ்பெஷல் ஜிகர்தண்டா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். கீர்த்தி சௌமிஸ் கிச்சனை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகான்ல ஆல் கொடுத்துக்கோங்க. என்னோட வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஜிகர்தண்டா செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு சுகரை கேரமலைஸ் பண்ணிக்கலாம். நான் இந்த கப்பில் ஒரு 1/4 கப் அளவுக்கு சக்கரை வெறும் பாத்திரத்தில் சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சு சக்கரை இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா மெல்ட் ஆக ஆரம்பிக்கும். இந்த மாதிரி எல்லா சக்கரையும் மெல்ட் ஆகிட்டு ஒரு 2 மினிட்ஸ் இதை நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நல்லா டார்க் கலராக சேஞ்ச் ஆகும். பக்கத்துலேயே கொஞ்சமாக தண்ணி வச்சுக்கோங்க. பச்சை தண்ணி ஊற்றணும் அப்படின்னா தெரிக்கும், அதனால் லைட்டாக வெதுன்னு 1 கப் அளவுக்கு தண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி 2 மினிட்ஸ் மிக்ஸ் பண்ணி விட்டோம் அப்படின்னா இந்த அளவுக்கு டார்க் கலராக கேரமலைஸ் ஆகிடும். இப்போ இதில் நம்ம சூடான தண்ணி வச்சுருக்கோம்ல, அதை எடுத்து ஊற்றிட்டு மேலே தெரிக்கும், பார்த்து சேஃபாக ஊற்றிட்டு. பச்சை தண்ணி சேர்த்தோன்னா இன்னும் நிறைய தெரிக்கும், அதனால் லைட்டாக வெதுன்னு சூடு பண்ண தண்ணி சேர்த்துக்கோங்க. மறுபடியும் அந்த சிரப்பை அந்த தண்ணியில் நல்லா சுண்டி வத்துற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கணும். ஒரு 5 மினிட்ஸ் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு இந்த அளவுக்கு பாகுபதத்துக்கு வந்துடும். மறுபடியும் இப்போ இதை எடுத்து வச்சுக்கலாம். இப்போது ஜிகர்தண்டா பால் ரெடி பண்ணிக்கலாம். காய்ச்சி ஆற வச்ச 1/4 லிட்டர் பால் இந்த கிளாஸில் சேர்த்துக்கிறேன். பால் நல்லா ஆறி இருக்கணும். இப்போ இதில் நம்ம ரெடி பண்ணோம்ல சுகர் கேரமலைஸ் பண்ணது அதை சேர்த்துக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்து தனியாக வச்சுருங்க. லாஸ்ட்டாக அதை கார்னிஷிங் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணணும். எல்லாத்தையுமே சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் வச்சு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம இன்றைக்கி நார்மல் ஜிகர்தண்டா தான் செய்ய போகிறோம். ஸ்பெஷல் ஜிகர்தண்டா செய்கிறீங்க அப்படின்னா அந்த பாலிலேயே கோவா இல்லைனா பாலாடை அதெல்லாம் சேர்த்து செய்வாங்க. பால் நல்லா ஆறி இருக்கணும். சூடான பால்லையே சூடான கேரமலைஸ் பண்ண சுகர் சேர்த்தோம் அப்படின்னா பால் திரிஞ்சு போயிடும். இப்போ இதை எடுத்து ஒரு 1/2 அன் ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். இப்போது கிளாஸில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாதாம் பிசின் சேர்த்துக்கிறேன். 2 பீஸ் பாதாம் பிசின் எடுத்து ஓவர் நைட் தண்ணியில் ஊற வச்சோம் அப்படின்னா இந்த அளவுக்கு ஊறிடும். இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நன்னாரி சர்பத் சேர்த்துக்கிறேன். இதில் 2 ஐஸ் க்யூப் சேர்த்துக்கலாம். நீங்கள் ஐஸ் க்யூப் சேர்க்கறதுக்கு பதிலாக நம்ம ரெடி பண்ணோம்ல ஜிகர்தண்டா பால் அதை ஃப்ரிட்ஜில் வச்சு கூட சேர்த்துக்கலாம். இப்போது இதில் வெண்ணிலா ஐஸ்கிரீம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கா ஜிகர்தண்டா பால் இதில் சேர்த்துக்கிறேன். ஜிகர்தண்டாவில் அதுக்குன்னே ஸ்பெஷலாக ஜிகர்தண்டா ஐஸ்கிரீம் செய்வாங்க. வெண்ணிலா ஐஸ்கிரீம்லேயே நம்ம சுகர் சிரப் ரெடி பண்ணோம்ல கேரமலைஸ் பண்ணது அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு கூட செய்யலாம். இப்போ அது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இந்த ஜிகர்தண்டா மதுரை ஜிகர்தண்டா அளவுக்கு டேஸ்ட்டெல்லாம் அந்தளவுக்கு பெர்ஃபெக்டாக இருக்குமான்னு தெரியாது. நம்ம வீட்டில் இருக்க திங்ஸ் வச்சே ஈஸியாக செய்யலாம், ஆனால் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இதனால் கலந்து விட்டதுக்கப்புறமா லாஸ்ட்டாக இது மேலே 1 டேபிள் ஸ்பூன் வெண்ணிலா ஐஸ்கிரீம் வச்சுக்கலாம். இப்போது இது மேலே நம்ம ஃபஸ்ட்டே சுகர் கேரமலைஸ் பண்ணோம்ல அதுலேருந்து கொஞ்சமாக மேலே கார்னிஷிங் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி விட்டுக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட டேஸ்டியான ஜிகர்தண்டா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு டேஸ்ட்டு. நம்ம வீட்டிலே ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு ஃபீட்பேக் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கீர்த்தி சௌமிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.